உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார். தேவன் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் வேதனையை புரிந்து கொள்கிறார். உங்கள் வேதனையிலிருந்து, மனசோர்விலிருந்து, தனிமையிலிருந்து, பயத்திலிருந்து, கவலை நிறைந்த நினைவுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகளுக்கு காரணம் உங்கள் பாவங்கள்தான் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் பரிசுத்தமுள்ளவர். தேவன் நீதியுள்ளவர். சங்கீதம் 5வது அதிகாரம் 4வது வசனம் கூறுகிறது, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. ஆபக்குக் 1வது அதிகாரம் 13வது வசனம் கூறுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. தேவன் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கிறோம் என்று. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. தேவனிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படுவதே இந்த மரணத்தின் பொருள், அதாவது நரகம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஆனால் தேவனிடமிருந்து நீங்கள் பிரிந்து போகக்கூடாது என்றே தேவன் விரும்புகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதாவது பாவத்தினால் வரும் தண்டனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றே விரும்புகிறார். நீங்கள் உங்களையே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று அவருக்கு தெரியும். உங்கள் நற்கிரியைகள் உங்களை மோட்சத்திற்கு, அதாவது பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. ஏனென்றால் ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறது என்று. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். ஏனென்றால் தேவ சட்டத்தின்படி என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நாம் எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவருடைய அன்பை உங்களுக்கு இவ்விதமாக வெளிப்படுத்தி உள்ளார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் என்று. ஆனால் தேவன் உங்களை இந்த சத்தியத்தை இப்பொழுது கேட்க செய்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 8, 9 வசனங்களின்படி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆதலால் என் நண்பரே, இயேசுவிடம் வாருங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசுதான் உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நீங்கள் இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் வேறெந்த இடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாத அவருடைய அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்கள் உள்ளத்தை அவர் நிரப்புவார். இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நண்பரே, இப்பொழுது உங்கள் தீர்மானம் என்ன?